ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். மீனராசி, மீனத்திற்கு ஒரு தனஸ்தானாதிபதி, அதாவது தனம், வருமானம் குறிக்கக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டில், பிறகு குரு மங்கள யோகமாக சொந்த வீட்டை பார்க்கிறார். பணம் இவர்களுக்கு பல விதங்களில் வரக்கூடிய காலகட்டம். மேலும் இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். என்ன சார், இது நாள் வரை கொடுத்த வாக்கை இவர்கள் காப்பாற்றுவதற்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டார்கள்.
இந்த செவ்வாய் என்ற கிரகம்தான் இவர்களுக்கு தனஸ்தானம், அதாவது வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இதற்கு முன்பு சனியின் கூட்டணியில் 12ஆம் வீட்டில் இருந்தார். எங்கே எனக்கு வர வேண்டுமோ அங்கேயும் நான் தான் போய் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் இருந்தேன். பிறகு செவ்வாய் ராசியில் வந்து ராகுவுடன் இருந்தார். எனக்கு எதுக்கு கோபம் வந்தது என்று எனக்கே தெரியவில்லை. தொட்டதுக்கெல்லாம் கோபம், வெளியே சொன்னால் அதிலும் ஒரு கோபம். யாராக இருந்தாலும் நான் எரிச்சலாகி அவர்களை திட்டிக் கொண்டு தான் இருந்தேன். அதனால் வர வேண்டிய விஷயங்களும் எனக்கு வராமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பிரமாதமான காலகட்டம். தனஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி, குருமங்கள யோகம், 9-10 அதிபதிகளின் கூட்டணி, தர்மகர்மாதிபதி யோகம், பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், ஜீவனாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார். இதனால் என்ன சார் ஆகும்? தொழிலில் முன்னேற்றம், கம்யூனிகேஷன்ஸ் என 3ஆம் இடம், நிறைய புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொடர்பு, நிறைய ஆர்டர்ஸ் இவர்களுக்கு வரும். பேமெண்ட் கண்டிப்பாக வரும். வாங்கின கடனை எல்லாம் அடைத்து முடித்து விடலாம். நிம்மதியாக எந்த ஒரு ஃபோன் கால் வந்தாலும் நாம் ஆன்சர் பண்ண முடியும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் வீட்டுக்கு, சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்திற்கு, வெற்றி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு. இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி பொதுவாகவே இந்த மீனத்துக்கு பொதுவாக அந்த அளவுக்கு நல்லது செய்யாது. ஆனால் பஞ்சமத்துக்கு வந்து 11ஆம் இடம் லாபத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு லக் என்பது கிடைக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படும். நிறைய குழந்தைகளுக்கு வயதை பொறுத்து படிப்பாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல வெற்றி என்பது, ஒரு ஒளி, ஒரு தேஜஸ், செல்லக்கூடிய இடங்களில் ஒரு குரு கிடைப்பது போல் குழந்தைகளுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது, இதனை குரு பார்க்கிறார். இதன் தீய பலன்கள் கட்டுப்படுகிறது. சரி, ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். லாபம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். எங்கே சார் கவனமாக இருக்கணும்? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரத்தினால் அதன் கெடுதலான பலன்கள் கட்டுப்படுகிறது. ஆனால் ரொம்பவும் கடினமான உடல் உழைப்பு செய்வது, ரொம்பவும் இந்த ஜிம்மில் போய் வேலை செய்வது, ரொம்பவும் வாக்கிங் போவது போன்ற விஷயங்களில் இவர்கள் மிதமாக பழகி கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் குழம்ப கொள்ளக்கூடாது. குறிப்பாக தூங்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் மௌன விரதம் என்று இவர்கள் தூங்குகிற நேரத்தில் வார்த்தைகளை கொடுத்தால் அது கொஞ்சம் பிரச்சனைகளாக மாறிவிடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் மீனராசியை பொறுத்தவரை 7ஆம் வீட்டின் அதிபதி இவர்களுக்கு லாபத்தில், அதாவது ஸ்தானாதிபதி ஸ்தானத்திற்கு லாபம், சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துக்கு தனஸ்தானம் என்பதனால் எப்படி பார்த்தாலும் குருமங்கள யோகமும் இவர்களுக்கு வேலை செய்யும், புதன் சுக்கிரன் கூட்டணியும் இவர்களுக்கு வேலை செய்யும். இதன் காரணம் வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி லாபத்தை பார்ப்பதனால் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகே ஏராளமாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருந்தக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். பாலைவனத்தில் போகும் பொழுது ஒரு சோலையை பார்த்தால் எப்படி நாம் சந்தோஷமாக இருப்போமோ அதுபோல் ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நன்றாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது என்பதும், சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு மற்றும் நவக்கிரகங்களில் சனியை வழிபாடு செய்வது என்பதும் தீமையான பலன்கள் கண்டிப்பாக கட்டுப்படும். ஒரு வெற்றி என்பதை இப்பொழுது மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.